ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 1ஆம் தேதி இன்றைய தினம் பங்குனி உத்திரம், அது கூட பௌர்ணமி. பௌர்ணமி இரவு முழுக்க இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை வீட்டில் இந்த இடத்துல வைக்கிறதால வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும். அது என்ன வழிபாட்டு முறை, அந்த தண்ணீர் எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணீரை எப்படி வைத்து என்ன மாதிரி வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் பங்குனி உத்திரம். கண்டிப்பாக எல்லோரும் முருகப்பெருமான் வழிபாட்டை முடிச்சிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு பங்குனி உத்திரம் மட்டும் கிடையாது, உத்திர நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய பங்குனி மாதத்தோட பௌர்ணமி திதி. இன்னைக்கு காலையில 7:38 ஆரம்பித்திருக்கக்கூடிய பௌர்ணமி திதி நாளைக்கு காலையில 7:57 வரைக்கும் இருக்கு. பங்குனி உத்திரம், அந்த உத்திர நட்சத்திரம் மாலை 4:17 முடிஞ்சிடுது. இருந்தாலும் இன்றைக்கு இரவு முழுக்க முழு நிலவு பிரகாசமாக தெரியும். முடிஞ்சா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு குடும்பத்தோட உங்க வீட்டில் இருந்து பார்த்தா எந்த இடத்துல முழு நிலவு பிரகாசமாக தெரிகிறதோ அங்க போயிட்டு சந்திர தரிசனம் பண்ணுங்க. ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 3 முறை உச்சரிங்க. சந்திர பகவான் மனோகாரகன். நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் தோஷங்களையும், குறிப்பா கணவன் மனைவிக்கிடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, மனக்குழப்பம், சண்டை சச்சரவுகள், இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர் மனோகாரகன் அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான். அதனால பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பா சந்திர தரிசனம் ரொம்ப முக்கியம். அது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம், அதாவது ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர்ல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த எல்லா பொருட்களையும் கலந்து வீட்டில் இந்த இடத்துல வைக்கணும். வச்சு முடிச்சதுக்கு பிறகு அது இரவு முழுக்க, அதாவது பௌர்ணமி இரவு முழுக்க அது வீட்டில் அந்த இடத்துல இருக்கணும். முதல்ல ஒரு கண்ணாடி அப்படின்னா பீங்கான் பாத்திரம் எடுத்துக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பயன்படுத்த வேணாம். இல்லைனா பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் ஏதாவது, அது டம்ளரோ சின்ன கிண்ணமாக இருந்தாலும் பரவாயில்லை. அது நிரம்புற அளவுக்கு தண்ணீர் பிடிச்சு வச்சுட்டு அதுல ஒரே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, அது கூட ஒரே ஒரு ஏலக்காய், அது கூட ஒரே ஒரு கிராம்பு, இந்த 3 பொருட்கள் சேர்க்கணும். முடிஞ்சா கொஞ்சமா பச்சை கற்பூரத்தை நசுக்கி தூவி விட்டுக்கோங்க. கண்டிப்பா கல்லுப்பும் பச்சை கற்பூரமும் அதில் கரைஞ்சிடும். ஏலக்காய் கிராம்பு மட்டும் தண்ணீர் அப்படியே இருக்கும். இந்த தண்ணீரை முதல்ல உங்க வீட்டோட பூஜை அறைக்கு எடுத்துட்டு போயிட்டு எல்லா சுவாமியோட பாதத்துல வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா உங்க வீட்டுல இருந்து எங்க இருந்து பார்த்தா முழு நிலவு பிரகாசமாக தெரிகிறதோ அந்த இடத்துல உங்களோட உள்ளங்கையில இந்த டம்ளரோட அந்த கிண்ணத்தோட அந்த தண்ணியை ஏந்தி சந்திர பகவானோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் பூஜை அறையில வச்சுட்டு உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி இன்றைக்கு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த தண்ணீர், டம்ளர் தண்ணீர் இல்ல பாத்திரத்தை வச்சோட தண்ணீரை உங்க வீட்டோட நிலைவாசல வைக்கணும். அதுவும் நிலைவாசல வைக்கும்போது இன்னைக்கு இரவு முழுக்க நமக்கு பௌர்ணமி திதி இருக்கு. அந்த பௌர்ணமி நிலவோட வெளிச்சம் நம்ம வீட்டில் எல்லா பகுதிகளிலையும் விழும். குறிப்பா நம்ம வீட்டோட நிலைவாசல் பகுதிக்கு வரும். அந்த நேரத்துல அந்த நிலவு வெளிச்சம் இரவு முழுக்க ஒரு சில நேரங்கள் பிரபஞ்சத்தோட சக்தி ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த தண்ணீரில் அந்த நிலவு ஒளி படும்போது அது ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு மெருகேற்ற தண்ணியாக மாறிடும். சொல்லப்போனால் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களையும் அந்த நிலவு வெளிச்சம் உள்வாங்கி நல்ல சக்திகளை அந்த தண்ணீருக்குள்ள அந்த நில ஒளி அனுப்பியிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கு பிறகு முதல் வேலையா மறுநாள், அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி வியாழக்கிழமை குளிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு அந்த டம்ளர் தண்ணீரை வாசலை வச்சிருந்தீங்களே, அந்த தண்ணீரை உங்க வீட்டில் எல்லா மூளை முடுக்குகளையும் தெளிச்சு விடணும், ஒரு இடம் விடாம. இப்படி தெளிச்சு விடுறது மூலயமா பௌர்ணமி இரவு முழுக்க இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நிலவு ஒளி இந்த தண்ணீரில் பட்டு அதோட சக்தி மேலோங்கி இருக்கும். அதை நம்ம வீடு முழுக்க தெளிச்சு விடும்போது கெட்ட சக்திகள் நீங்கும், நல்ல சக்திகள் வீட்டில் அதிகமாகும், அதிசயம் நடக்கும், எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்படும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.